ஹாய் குட் டே. பொதுவா இன்னைக்கு டேட்ல மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மார்னிங் எழுந்த உடனே ஒரு காஃபி சாப்பிடணும். காஃபி சாப்பிட்டா தான் ஃபுல்லா ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருப்போம் ஃபீல் பண்றோம். சில பேர் ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்லி காஃபி குடிக்கிறாங்க. அதை விட ஒரு படி மேல போய் சில பேர் இந்த கடையில் போய் குடிச்சாதான் திருப்தியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க, அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். நம்ம பொதுவா நம்ம டே டு டே லைஃப்ல மார்னிங் டு நைட் வரலும் மினிமம் 2ல இருந்து 3 காஃபி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவா காஃபி குடித்தால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் நம்பர் 1 நம்மளோட ஃபோக்கஸ், அதாவது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, காஃபி குடிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஈஸியா ஒரு விஷயத்த அட்டென்ஷன்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்போம், ரொம்ப ஆக்டிவா இருப்போம். இது நம்பர் 1. 2வது, காஃபில ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட் இருக்கு, கெஃபஸ்டால். கெஃபஸ்டால்ன்ற ஒரு காம்போனன்ட் அது என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. தண்ணியில் அல்கலைன் இப்படி பாடி நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறது, பிஹெச்ஐ நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி இந்த காஃபியில் இருக்கிற கெஃபஸ்டால்ன்ற காம்போனன்ட் கொலஸ்ட்ராலை நியூட்ரல் பண்ணுது. அதுக்குன்னு ஒரு நாளைக்கு நிறைய காஃபி இருக்கக்கூடாது, ஒரு 2 to 3 காஃபி வந்து பர் டே கன்சியூம் பண்ணலாம். இது பண்ணதால நம்ம உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. ஸோ இது அப்படியே விட்டுரும். ஆனால் இதையும் மீறி சில நேரங்களில் சில பேர்ல பல பேர் சில காஃபி விரும்பி சாப்பிடுவோம், தேடி போய் சாப்பிடுவோம், அந்த காஃபி தான் வேணும்னு சாப்பிடுவோம், அடம் பிடிச்சி சாப்பிடுவோம், அடிக்டாக கூட இருப்போம். அதுக்கு காரணம் அந்த காஃபியோட டேஸ்ட். அந்த டேஸ்ட்டுக்கான காரணம் அந்த காஃபி கூட மிக்ஸ் பண்ணுற தண்ணியும் ஒரு காம்போனன்ட்டு. ரெண்டும் சேரும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை குடிச்சவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, அது பிடிச்சி ஹேபிட்டாக மாறிடும். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது சென்னையில் இப்போ ரீசெண்டாக ஒன் ஆஃப் த ப்ரீமியம் காஃபி, அதாவது காஃபி பிரியர்கள் மத்தியில் இந்த காஃபி மாமா அப்படின்ற ஒரு பிராண்டு ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபியோட டேஸ்ட் ஒரு வாட்டி குடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த போகும்போது குடிச்சே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் மைண்ட் செட் ஆகும். அந்த அளவுக்கு அந்த காஃபியோட டேஸ்ட் வந்து அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது சென்னையில் இப்போ ரீசெண்டாக ஒன் ஆஃப் த ப்ரீமியம் காஃபி, அதாவது காஃபி பிரியர்கள் மத்தியில் இந்த காஃபி மாமா அப்படின்ற ஒரு பிராண்டு ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபியோட டேஸ்ட் ஒரு வாட்டி குடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த போகும்போது குடிச்சே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் மைண்ட் செட் ஆகும். அந்த அளவுக்கு அந்த காஃபியோட டேஸ்ட் வந்து அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பொதுவாக எல்லா இடத்துலையும் காஃபி குடிக்கிறோம்ல, அந்த காஃபியில் பால், சர்க்கரை, வாட்டர் எல்லாம் இருக்கும். ஆனால் நார்மலாக கலக்கிற இடத்துல நார்மலாக வாட்டர் இருக்கும். இந்த வாட்டர்னாலே நார்மல் வாட்டர்னா ஆரோ வாட்டர் 5.5 to 6 pH இருக்கிற வாட்டர். பட் காஃபி மாமா இருக்காங்கல்ல, இவங்க யூஸ் பண்ணுற வாட்டரில் 7.5 to 8.5 pH வாட்டர் இருக்கு. தட் இஸ் அ ரீசன் அந்த காஃபி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போதோ மற்ற காஃபிக்கும் காஃபி மாமாவோட காஃபிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். அதனால ஒரு முறை குடிச்சிட்டாங்கன்னா அது திரும்ப திரும்ப வரும். இன்ஃபேக்ட் இந்த பிரீமியம் பிராண்ட் ஆஃப் காஃபி மாமா அவங்க சென்னையில் பல்வேறுபட்ட இடத்துல அவங்க பிராண்டை டெவலப் பண்ணிட்டு வராங்க. அவங்க டிஃபால்ட்டா அவங்க கேட்கறது 8.5 pH வாட்டர் வேணும்னு சொல்லி வாங்கி தான் அவங்க காஃபி யூஸ் பண்றாங்க. அதுதான் நீங்க இந்த வீடியோவில் பாக்குறீங்க. சென்னையில் மல்டிபிள் பிளேஸ் இதே மாதிரி அவங்க காஃபி வந்து பிராண்டை பில்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அவங்க கேட்டு வாங்குற ஒவ்வொரு இடத்துலையும் 8.5 pH சொல்றாங்க. அதுதான் நம்ம தான் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் வர மாதிரி நம்ம அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணது நார்மல் ஆர்ஓ 5 ஃபில்டர் இருக்கும், அது கூட ஆடட் 8.5 pH கொடுத்துருக்கோம். அல்கேன் ஆட் பண்ணி பர் ஹவருக்கு 20 ml ஆர்ஓ கொடுத்துருக்கோம். அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணியில் பிஹெச் என்ஹான்ஸ் பண்ணோம்னா காஃபி டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஓகே, ஸோ காஃபி எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு தண்ணி ஒரு காரணமாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஏரியா உங்கள் வீட்டுக்கோ ஆஃபீஸுக்கோ நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடிய வாட்டரை வந்து ஒரு 8 pH எடுத்தீங்கன்னா அந்த காஃபியோட டேஸ்ட் ஆகும்னு சொல்லி இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேலும் ஏதாவது தகவல்னா கீழே நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. Hi, this is Dr. Shaktivel, CEO of Aqua Pure Plus. We are alkaline-based RO water purifier and customized water software manufacturer past 25 years with the help of 1,52,000 happy customers all around Tamil Nadu, Karnataka, Kerala. Thank you.